திரு ஆர்.எஸ். பாரதி, உங்களுடைய பார்வைகள் இது வந்து எதிர்த்தரப்பில் இன்னைக்கு அதிமுகவும் கூட இதுல உங்க பக்கம் இணைந்திருக்கிறத பார்க்கிறோம் இஷ்யூ பேஸ்டா. இதுல ஒரு விமர்சனம் என்ன பாஜக தரப்புல இருந்து வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அரசியலுக்காக செய்றீங்க, மோடி அரசு என்ன கொண்டு வந்தாலும் எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இது முழுக்க முழுக்க தவறு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்கள் பேசுகிற போது தெளிவாக இந்தியாவை பற்றி கூறுகிறார். இந்தியா இஸ் சப்கான்டினென்ட், அதோடு நிறுத்தவில்லை. யூனியன் இஸ் நத்திங் பட் an onion. அதாவது இது ஒரு வெங்காயத்துக்கு சமம். இந்தியா என்பது ஒரு வெங்காயத்தை போன்றது. பல இதழ்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமா அமைக்கப்பட்டு இப்படி ஒரு வெங்காயம் இருக்குதோ, தனித்தனியா பிரிச்சிங்கன்னா இந்தியா அது போல ஒவ்வொன்றும் சேர்ந்தாதான் ஒரு எப்படி ஒரு ஆணியன் இருக்கிறதோ அது என்று சுட்டி காட்டியவர் அண்ணா. அதே போல கலாச்சாரம், மொழி, பண்பாடு இவையெல்லாம் வேறுபட்டிருக்கிற இந்தியாவில் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்தல் என்று பேசுவது எந்த காலத்திலும் எடுபடாத ஒன்று. அதை பிடிவாதமாக பிஜேபி செய்ய வேண்டும் என்று எண்ணுவது அனைத்து இந்தியா மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும் இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை, கலைஞர் சொன்னதை இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றிருப்பது வரவேற்கத்தக்கது. அண்ணாவுடைய கொள்கை என்கிற காரணத்தினால் இந்த மாநில சுயாட்சியையும் மாநில உரிமையையும் நம்பிக்கை உள்ள அனைவரும் இதை ஆதரிப்பார்கள். அந்த வகையிலே அதிமுகவும் இதை ஆதரிக்கிறது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒன்றுதான். எனக்கு உங்களோட பஞ்ச் டயலாக் தான் ஞாபகம் வருது. தந்தி டிவி பேட்டியில நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, பாஜக எங்கள் பகையாளி, அதிமுக எங்கள் பங்காளி அப்படின்னு. உங்க பங்காளி ரொம்ப சமீபத்துல வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட், என்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இட் ஹோல்ட்ஸ் குட் என்றைக்கும் அது நிக்க. அங்க வந்து அது பங்காளிகள் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே போல அவர்கள் பங்காளிகள். அதனால நீங்க எங்க பகையாளி ஆக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, நான் புரிஞ்சுக்கதான் விரும்புறேன். ரொம்ப சமீபம் வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க 2024 இன்னைக்கு அவங்க ஆதரிச்சதுனால சொல்லல. From day one நான் you've been consistent about it. ஆனா 24 2 தேர்தலும் வருதுன்னு சொன்னவங்க இந்த முறை உங்க பக்கம் நின்னு இருக்காங்க. of course சில கண்டிஷன்ஸ் வைக்கறாங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? இந்த இஷ்யூல they have supported us. We are thanking them. That's all. நன்றி திரு ஆர்.எஸ். Thank you very much. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.